அதனால் இன்றைக்கி எங்கே கிளம்பி போயிட்டுருக்குண்ணா கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் நாங்கள் குஜராத் போகிறோம். குஜராத் அதனால் ட்ரெயின்லாம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நிஷா இப்போ எங்கே போகிறோம் ஃபஸ்ட்டு? ட்ரெயின் புக் பண்ணலை. ட்ரெயினெல்லாம் புக் பண்ண முடியாது. ட்ரெயின் டிக்கெட் தான் நான் புக் பண்ண முடியும். ஸோ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அப்புறம் பர்த்டே தம்பி ஸோ சர்ப்ரைஸாக ஒரு கைச்சி வாங்கியிருப்பாரு. வாங்க போகிறோம். அப்புறம் அவனுக்கு பர்த்டே முட்டை போடுறது மிக்ஸு அதெல்லாம் எடுத்து கொடுக்க போகிறாரு. அதான் ரெடி ஆகிட்டு ஷாப்பிங் பிளான். ஸோ எங்கேயாவது போயிட்டு நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம். இந்த பொண்ணு எதுக்குன்னா இப்போ நான் நேரத்தில் அடிக்கடிலாம் வாங்கி தெம்பா பண்ணுறதுனால நேரங்கிறது ராஜ்கோட் போகிறோமா இல்லைனா சூரத் போகிறோமான்னு தெரியல. நிஷா நீ வரியா? மாறியே வரலையா? ரெடிக்காத நிஷா பாடு. இப்போ தான் மாறன்னு சொல்லிட்டு எனக்கு சேர்த்து டிக்கெட் எடுக்கு போய் வரவங்க டிக்கெட் எடுக்கனால எழுத மாட்டேன். நிஜமா விட்டுட்டு போயிடும். விட்டுட்டு கிடந்துங்கிறது கோழி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிடந்து பார்த்துட்டு கிட நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம். நானும் அத்தையும் அப்படின்னு நானும் அத்தையும் மட்டும் போயிட்டு சாவி முக்கியம். ஃபோன் பண்ணல, வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பிட்டாங்க. அது என்ன மாதிரி இல்லை இல்லை ஃபோன் வரல எனக்கு. வேறு நம்பர் தட்டி அவங்க இப்போ நம்பரை தான் அடிச்சிருந்தேன். வேறு நம்பர் தட்டி உனக்கு போட்டாங்களா? டிக்கெட்டுக்கு எழுதியாச்சு, எழுத வேண்டியதுதான். சரி அப்படின்னா ஓகே ஓகே ரொம்ப நீ எப்போ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது ரிசர்வேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு. அப்புறம் புக் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் நான் நிற்கேன், அங்கே உள்ள இருந்துச்சு எனக்கு அதுக்குள்ளே நிற்கான். ஆளுக்கு ஒரு லைனில் நிற்காங்க. யாருக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அவங்க போய் புக் பண்ணிக்கலாம்ல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜுவல் எடுக்கிறதுக்கு பீமா ஷாப்பிங் வந்திருக்கோம். இது நம்ம டவுன் ஸ்ரீபுரத்தில் இருக்குது. ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கை செயின் அப்புறம் தம்பிக்கு மொட்டை போடுறதுக்கு ஒரு குட்டி ஒரு கம்பல் எல்லாம் எடுக்கிறதுக்கு இங்கே வந்துட்டுருக்கோம். நல்லா காற்று ஏசி தான் எடுக்குது. அங்கே லெஃப்டில் போவோம். லெஃப்டில் நான் ரெனிஷாவே காணும். ரெனிஷா ஜாக்கிரியில் காணும். சின்ன பிள்ளைங்களுக்கு கைச்சேன்னா மாடியில் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து வெள்ளி ஜாமான், அப்புறம் வந்து டைமண்ட் செட்டு, அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ப்ரேஸ்லெட்டு, பெரிய ஆளுக்கு ப்ரேஸ்லெட்டு, அப்புறம் கம்மல் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு மாடிக்கு வந்து கலெக்ஷன், அப்புறம் வளையல் எல்லாமே இங்கே மேலே தான் இருக்குது. ஸோ அப்படி கலெக்ஷன் பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு தான் வந்தாச்சு. இப்போ பார்த்தா நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ரெனிஷா எங்களை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா ஒருத்தரையா சுற்றி ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கலெக்ஷன்ஸ் இல்லை. கை செயின் செக் பண்ணி பார்த்தோம், அந்த மாதிரி பிடிச்ச மாடலாக இல்லை. ஸோ சரி கை செயின் தான் செட் ஆகலை அப்படின்ட்டு கம்மல் பார்க்க ஆரம்பித்தோம். சின்ன பொட்டு மாதிரி பையன் தானே, ஸோ 1 டேக்கு தானே போடும். அது பார்த்தா அதுவும் செட் ஆகலை. சரி காது மாட்டியே கை செயினாக மாற்றிடலான்னு பார்த்தோம். அவங்க ஒன்றா தரமானேன்ட்டாங்க. ஸோ டிசப்பாயிண்ட் தான் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் ஷோரூம் போகலாம்னு ஸோ அகைன் வண்டி எடுத்துகிட்டு திரும்ப ஸ்ரீபுரத்துலேருந்து டவுன் வந்தாச்சு. மலபார் தான் போகலான்னு ஐடியா. பட் நமக்கு மலபார் க்ளோசிங் டைம் ஆகிட்டு, பிகாஸ் நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் போனோம். அப்புறம் ஜயாலகாஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு உள்ளே போயிட்டோம். பட் எங்களுக்கு இங்கே வேஸ்டேஜில் 50% ஆஃபர்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அன்எக்ஸ்பெக்டடாக தான் போனோம். பட் இட்ஸ் ஒர்த்தபுள் ஃபார் மணி.
அந்த லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டு கீயை வந்து செக்யூரிட்டி கொடுத்துட்டு அவர் பைக்கை பார்க் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து அகைன் லிஃப்டில் ஏறி மாடிக்கு வந்தாச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் எல்லாமே மாடியில் தான் இருக்குது. ஸோ மாடிக்கு வந்து ப்ரைஸில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிஷா நிஷாக்கா நெக்லஸ் பார்க்கணும். நீ கோல்டு தனி செமையாக இருந்தால் வாங்கி தரணும். அதான் இது நல்லா இருக்கு. இந்த யாராவது மாட்டி விடுவாங்களா? வேற மாடல் காமிங்க. இதுவா? இதெல்லாம் இந்த வளையமாக இருக்குது. இது நல்லா கட்டிங்க நல்லா இருக்கு. வேற மாடல் எடுங்க. இதை மட்டும் தனியாக சின்ன சின்ன ஸ்டோன் தான். இது எப்படி இருக்கு? அப்படியே எடுக்கும்போது ஃபோட்டோ எடுத்துட்ரு. அதை கேமராவே எடுக்கலாம். அதை வச்சு எடுத்து அப்படி இல்லை. என்னை சேர்த்து எடுக்கணும். மூஞ்செல்லாம் தெரியணும். காமிங்க மூஞ்ச காமிங்க. கையெடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபோட்டோ எடுக்கட்டா? தள்ளி நின்று எடு. ஃபோட்டோ எடுக்கட்டா? காடா நீங்க ஆட்டோமேட்டிக்காக ஓகே. நார்மல் ஃபோட்டோவை எடுத்து வைக்கியா? இது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. நம்ம நகை தான் கட் பண்ண கட் ஆகுது. என்ன போயிடுது? என்ன எடுப்போம்? யாரே இருக்கு? ஃபோட்டோவா வீடியோவா? வீடியோ தான். வீடியோ தான் எடுத்தேன். இருக்கா? சூப்பர் எடுத்துரு. பழசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பழசு இந்த பொண்ணு தான் இருக்கு. வாங்கிடுவீங்களா? ஃபியூச்சரில் நாங்கள் ஸ்டாஃப்க்கு வச்சுக்கலாம். என்ன நீங்கள் டைமண்ட் கலெக்ஷன். இது டைமண்டா? அன்கட் டைமண்ட். எல்லாம் நல்லா தான் இருக்கு பார்க்க. டைமண்ட்ல நினச்சா எது நல்லா இருக்குது? எல்லாமே நல்லா எல்லாமே நல்லா இருக்குன்னா நான் வாங்குறேன். போ பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கேன். அதையா செய். எப்படி இருக்குது உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? டைமண்ட் சின்ன அமௌண்ட்டு தான் வரும். ரொம்ப நேரம் டிஃப்ரெண்ட் வராது. எத்தனை ரேட்டு? 3 ரேட்டு தானே இருக்குது டைமண்ட். கடைசியில் 50% வேஸ்டேஜ் ஆஃபரில் ஒரு சின்ன க்யூட்டான ஒரு கல் வச்ச கம்மலும் ஒரு ப்ரேஸ்லெட்டும்
வாங்கியாச்சு. வாங்கிக்கோ. அதுதான் இப்போ பில் போட்டுட்ருக்காங்க. அத்தை பே பண்ணிகிட்ருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸோ அவங்க தானே பே பண்ணணும். அப்புறம் வந்து ஜுவல்லெல்லாம் பாக்ஸில் வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்ட சொன்னாங்க. அத்தை செக் பண்ணி வாங்க சொல்லியாச்சு. அப்புறம் நம்மக்கிட்ட தந்துட்டாங்க. ஸோ ஓகே. வேக்கம் கூடிட சாப்பிட வந்தாச்சு. ரோட்டு கடைக்கு, ஸ்பெஷல் ரோட்டு கடை. இந்த வீடியோலாம் மொட்டை என்ன சாப்பிட போகிற? தோசையம்மா தோசை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டோம். சரி, சிக்கன் ரைஸ். ரெனிஷா நானும் சிக்கன் ரைஸ் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த ரெனிஷா இது அத்தைக்கு. அத்தை சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்த ரவுண்டுக்கு வெயிட்டிங். நன்றாக தெரியும். இது வந்து சிக்கன் நூடுல்ஸ். சிக்கன் நூடுல்ஸ். அத்தை வந்து கல் தோசை சாப்பிட்றாங்க. நூடுல்ஸ் சுடுதல இருந்துச்சா? எது நல்லா இருக்கு? நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? அப்படியா? இந்த கடை பேர் என்ன பேர்? லட்சுமி டிஃபன் மாலை நிறுவனம். நல்லா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அது சரி ப்ளோனிங் ரயில்வே கேட் அது பக்கத்தில் தான் இருக்கும். ஸ்ட்ராங்காக மட்டும் எல்லாமே இருக்குது. சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி. தோசையிலே வெரைட்டி இருக்கா. சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்லபடியாக. நிறைய சாப்பிட்டோம். என்ன ரெனிஷா? வயிறு நிறைஞ்சிட்டா? நல்லா சாப்பிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.